ராஜேஷ் வணக்கம். போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு தற்பொழுது முதலமைச்சர் விஜய் அவர்கள் விழிப்புணர்வு ஓட்டத்தில் பங்கேற்று வருகிறார். மேலும் விவரங்கள் என்ன? ஒவ்வொரு ஆண்டுமே ஜூன் 26 அன்று சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு மற்றும் சட்டவிரோத கடத்தல் தடுப்பு தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. போதைப் பொருள் இல்லாத உலகத்தை உருவாக்க இந்த நாளில் முக்கிய நோக்கமாக கருதப்படுகிறது. போதைப் பொருட்களால் ஏற்படக்கூடிய உடல்நலக்கேடுகள், சமூக சீரழிவுகள் மற்றும் குற்றங்கள் குறித்து உலகெங்கிலும் உள்ள மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகிறது. இந்த நாளில் பள்ளிகள், கல்லூரிகள், அரசு மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் சார்பில் கருத்தரங்குகள், விழிப்புணர்வு பேரணிகள் மற்றும் மாரத்தான் போட்டிகள் நடத்தப்படுவது வழக்கமான ஒன்று. அதுபோலதான் தமிழக அரசு சார்பாக சர்வதேச போதைப் பொருள் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு நேற்றைய தினத்தில் தமிழ்நாட்டில் விழிப்புணர்வு பிரச்சார பாடல்களை முதலமைச்சர் நேற்று வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் ஸ்டாப் ட்ரக்ஸ் ஸ்டார்ட் ரன் என்ற விழிப்புணர்வு மாரத்தான் நிகழ்ச்சி சென்னை மெரினா கடற்கரை சாலையில் ஏற்பாடு செய்யப்பட்டு இதில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் கலந்து கொண்டு அந்த ஓட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிறார். முதலாவதாக அந்த விஜய் அவர்கள் அந்த பதாகைகளில், விழிப்புணர்வு பதாகைகளில் கையெழுத்திட்டார். அதில் விளையாட்டை எடு, போதையை விடு என்று முதலமைச்சர் கையெழுத்திட்டு அந்த போதை ஒழிப்பு உறுதிமொழியை விஜய் வாசிக்க விழாவில் கலந்து கொண்டவர்கள் உறுதிமொழியாக எடுத்துக்கொண்டனர். இதன் பின்னர் மாரத்தான் போட்டியை முதலமைச்சர் அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பொதுமக்களுடன் சேர்ந்து மாரத்தான் விழிப்புணர்வு ஓட்டத்திலும் அவர் கலந்து கொண்டார். கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மேலாக அவர் அந்த ஓட்டப்பந்தயத்தில் பங்கேற்ற நிகழ்வை நம்மால் பார்க்க முடிந்தது. குறிப்பாக அவர் எங்கும் நிற்காமல் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. தமிழகத்தை பொறுத்த வரைக்குமே போதைப் பொருட்களுடைய எண்ணிக்கை என்பது நாளுக்கு நாள் அதிகரித்திருக்கிறது. அதை பயன்படுத்துபவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருப்பதாக ஏற்கனவே குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கின்றன. பல்வேறு சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு போதைப் பொருள் தான் காரணம் என்று சட்டப்பேரவையிலே முதலமைச்சர் நேரடியாக பதிலுரையில் தெரிவித்திருந்தார். அந்த போதைப் பொருளை கட்டுப்படுத்துவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் தொடர்ச்சியாக தமிழக அரசு மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்திருந்த நிலையில்தான் தற்பொழுது தமிழக அரசை பொறுத்த வரைக்குமே இந்த போதை ஒழிப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதில் அவர்கள் தொடர்ச்சியாக கவனமாக செயல்பட்டு வருகிறார்கள். கிட்டத்தட்ட தமிழக வெற்றி கழகம் அரசு ஆட்சி அமைந்த உடனேயே அவர்கள் முதல் கையெழுத்திலேயே இந்த போதைப் பொருட்களை தடுப்பதற்கான அந்த கண்காணிப்பு குழு என்பதை அவர்கள் நியமித்திருந்தார்கள். அந்த கண்காணிப்பு குழுவினுடைய அடிப்படையில் அவர்கள் பல்வேறு மாவட்டங்களிலும் பல்வேறு இடங்களிலும் இந்த போதைப் பொருளை கட்டுப்படுத்துவதற்கான தொடர் நடவடிக்கைகளில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வரக்கூடிய இந்த சூழ்நிலையில்தான் முதலமைச்சர் இந்த சர்வதேச இன்றைக்கு போதை ஒழிப்பு தின நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக இன்றைக்கு தமிழகம் முழுவதுமே இந்த மாரத்தான் போட்டிகள் என்பது நடைபெறுகிறது. ஆங்காங்கே அமைச்சர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக இங்க சென்னையில் நடந்த இந்த மாரத்தான் போட்டியில் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவர்ஜனாவாக இருக்கட்டும், நீர் மேலாண்மை துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஆனந்த், அதே போல உணவு பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய வெங்கட்ராமன் உள்ளிட்டோர்லாம் இதில் கலந்து கொண்டார்கள். அதே போல மூத்த IAS அதிகாரிகளும் தலைமைச் செயலாளர் உட்பட அனைவரும் கலந்து கொண்டார்கள். குறிப்பாக இந்த மாரத்தான் போட்டியை பொறுத்த வரைக்குமே தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டங்களிலும் நடைபெறுகிறது. இந்த ஓட்டத்தின் மூலமாக விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான அத்தனை முயற்சிகளும் தமிழக அரசு தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக ட்ரக்ஸ் என்பது முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இதனுடைய பயன்பாட்டை மக்கள் தவிர்க்க வேண்டும் என்பதில் அவர்கள் முயற்சி எடுத்து வரக்கூடிய சூழ்நிலையில்தான் இந்த விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அவர்கள் விழிப்புணர்வு வாசகங்கள், விழிப்புணர்வு பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் அந்த உறுதிமொழி என்பது எடுக்கப்பட்டது. அந்த உறுதிமொழியை பொறுத்த வரைக்குமே போதைப் பொருட்களால் ஏற்படக்கூடிய அந்த உடல்நலக்கேடுகள், சமூக சீரழிவுகள் மற்றும் குற்றங்கள் குறித்து எங்கள் அனைவருக்கும் தெரியும். நாங்கள் போதைப் பொருட்களை பயன்படுத்த மாட்டோம் என்று முதலமைச்சர் விஜய் அவர்கள் வாசிக்க அங்கு இருந்தவர்களும் அதனை பின்பற்றி வாசித்தார்கள், உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டார்கள். அதனைத் தொடர்ந்துதான் இந்த விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி என்பது தொடங்கியது. இந்த போட்டியில் பங்கேற்கக்கூடிய ஒவ்வொருவருக்குமே அந்த சான்றிதழ் என்பது வழங்கப்படும் என்று ஏற்கனவே விளையாட்டுத்துறை சார்பாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அதே போல இந்த மாரத்தான் போட்டியை பொறுத்த வரைக்குமே வழிநடிகளும், ஆம்புலன்ஸ், அதே போல ஆங்காங்கே தண்ணீர், குளுக்கோஸ் அவர்களுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளுமே செய்யப்பட்டிருந்தது. அதிகாலை
சாலையில் ஓடக்கூடியவர்களுக்கு ஏதேனும் மயக்கம் ஏதேனும் ஏற்பட்டால் அதனை சரி செய்வதற்கு அவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை செய்வதற்கான அத்தனை ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தது. முதலமைச்சருடைய இந்த மாரத்தான் போட்டி காரணமாக காமராஜர் சாலை முழுவதுமே பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு இருந்தது, போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருந்தது. குறிப்பாக அங்கே நடைபயிற்சி மேற்கொள்ளக்கூடிய பொதுமக்களும் முதலமைச்சரை பார்த்து கையை செய்வதும் முதலமைச்சர் அவர்களுக்கு எதிர்வினை ஆற்றுவதுமாக இந்த மாரத்தான் என்பது மிக சிறப்பாக நடைபெற்றது. குறிப்பாக முதலமைச்சரை பொறுத்த வரைக்குமே இந்த போதை ஒழிப்பு என்பது மிக முக்கியமாக அவர் பார்க்கக்கூடிய சூழ்நிலை. ஏனென்றால் அவருடைய முதல் கையெழுத்திலேயே அதைத்தான் அவர் வலியுறுத்தி இருந்தார். போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கைகளில் இந்த அரசு தீவிரம் காட்டும், அதற்கான பிரத்யேக குழு அமைக்கப்படும் என்று அவர் தெரிவித்திருந்தார். அந்த வகையில் மாவட்டம் தோறும் பிரத்யேக குழு என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த போதைப் பொருட்களை பயன்பாட்டில் இருந்து அகற்றுவதற்கான அத்தனை நடவடிக்கைகளையும் தமிழக அரசு ஏற்கனவே எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் நேற்றைய தினத்தில் தான் இந்த பிரச்சார பாடல்கள் கூட வெளியிடப்பட்டது. அந்த பிரச்சார பாடல்கள்ல கூட பல எச்சரிக்கைகள் என்பது விடுக்கப்பட்டிருந்தது. போதைப் பொருள் சட்டவிரோதமாக பயன்படுத்தக்கூடிய அத்தனை பேருக்குமான அந்த நடவடிக்கை தொடரும் என்று தமிழக அரசு ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில்தான் ஆங்காங்கே விளையாட்டுத்துறை சார்பாக இந்த மாரத்தான் போட்டி என்பது நடத்தப்படுகிறது. மிக முக்கியமாக தமிழக முதலமைச்சரே கலந்து கொண்டு அவர் தன்னுடைய உடற்பயிற்சியோடு சேர்ந்து போதைப் பொருள் ஒழிப்பையும் அவர் ஊக்குவிப்பது என்பது தமிழக மக்களிடையே ஒட்டுமொத்தமாக ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக இந்த ட்ரக்ஸ் அடிக்ட் என்பது மிக ஒரு சவாலான விஷயமாக தமிழகத்தில் பார்க்கப்படக்கூடிய சூழ்நிலையில் முதலமைச்சர் மாரத்தான் போட்டி மூலமாக இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருப்பது என்பது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. தமிழக அரசு சார்பாக பல்வேறு நடவடிக்கைகள் என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது. ஸ்டாப் ட்ரக்ஸ் ஸ்டார்ட் ரன் என்பது விழிப்புணர்வு மாரத்தான் நிகழ்ச்சியில் அது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. முதலமைச்சர் தற்பொழுது அந்த நிகழ்ச்சியில் இருந்து புறப்பட்டிருக்கிறார். ஏனென்றால் அவர் தலைமைச் செயலகம் பல்வேறு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் அவர் புறப்பட்டு சென்றிருக்கிறார். அதன் பின்பும் இந்த மாரத்தான் போட்டி தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இந்த மாரத்தான் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு விளையாட்டுத்துறை மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா, அதே போல நீர் மேலாண்மை துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஆனந்த் உள்ளிட்டோர் எல்லாம் அவர்கள் தங்களுடைய வெற்றி பெற்றவர்களுக்கான அந்த சான்றிதழ் பரிசுகளை வழங்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.